ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியலில் 2 காவேரியும் மிஸ் காவேரியும் குட்டி காவேரியும் சேர்ந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. மதர்ஸ் டே பர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்ருக்குது. அப்போது எல்லா அம்மா குழந்தைகளுக்கும் போட்டி வைக்கிறாங்க. போட்டினா என்ன போட்டி தெரியுமா? அவங்களுக்கு பிடிச்சத அவங்கவுங்க அம்மாக்கள் கரெக்டாக சொல்லணும், குழந்தைங்களுக்கு பிடிச்சத. அதுபோல் போட்டி வைக்கும்போது எல்லா அம்மா குழந்தைகளும் 3 கேள்விக்கு 2 கேள்வி தான் விடையளிச்சிருக்காங்க. ஆனால் காவேரி மிஸ்ஸும் குட்டி காவேரியும் 2 பேரும் அவங்க கேட்குற கேள்விக்கு 3 கேள்விக்கும் விடையளிச்சிட்டாங்க. 3 கேள்வியும் என்னென்ன கேள்வினா, அம்மா பாப்பாவுக்கு பிடிச்ச கதை ஸ்டோரி என்ன ஸ்டோரி? பெட்ரூம் ஸ்டோரி அப்படின்னதில் ராஜா ராணி ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சது ஹாபி என்னன்னா ஷாப்பிங் அம்மு பாப்பாவுக்கு, அதையும் கரெக்டாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மு பாப்பாவுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும், அவங்க அப்பா தான் பிடிக்கும்னு அவங்க நோட் பண்ணுறாங்க ஸ்லைட்டில், அதையும் கரெக்டாக சொல்லிடுறாங்க காவேரி. அது மாதிரி 2 பேருமே 3 கேள்விக்கும் கரெக்டாக பதில் அளிக்க இவங்க தான் பெஸ்ட் அம்மா குழந்தைன்றதுக்காக பெரிய காவேரிக்கும் குட்டி காவேரிக்கும் 2 பேருக்கும் ப்ரைஸ் தராங்க, கப்பு. இதை பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. சந்தோஷம் அடைஞ்சதும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சந்தோஷத்துக்காக ஹோட்டலில் ட்ரீட் வைக்கலான்ட்டு வைக்கிறாரு. ட்ரீட் வைக்கும்போது நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மிஸ், நீங்கள் இவ்வளோ கரெக்டாக நீங்கள் கேட்ச் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க விஜய். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உங்களை விட அதிக நேரம் நான் அம்மு கூட தான் இருக்கேன், என் கூட தான் குழந்தையும் இருக்கா ஸ்கூலில், அதனால் அம்முனுடைய ஆசைகள் எல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்றாங்க. ஆனால் அம்முவும் லேசான ஆள் கிடையாது, அவளும் கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கினா நான் சொன்னதை எல்லாத்தையும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு காவேரியோடைய அம்மா சொல்கிறாங்க, ஏய் காவேரி குட்டியை என்ன நீ நினச்சிட்ட, அவளுக்கு கற்பூர புத்திடி, எது சொன்னாலும் டக்குன்னு பற்றிப்பா அப்படியே, அதான் அவளும் கலக்குன்னு கலக்கிட்டா பர்ஃபார்மன்ஸில் அப்படின்றாங்க. உடனே காவேரியோடைய அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்கிட்ட, விஜய் தம்பி, இந்த விஷயம் எனக்கு நேற்றே தெரியும், அதனால் நாங்கள் தான் உங்ககிட்ட சொல்லலை, சொன்னாக்கா உங்களுக்கு அது சப்புன்னு ஆகிடும், சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்ட்டு நாங்களே உங்களுக்கு சொல்லாமல் மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் உடனே சொல்கிறாரு காவேரி மிஸ் கிட்ட, காவேரி மிஸ், நீங்களும் என் குழந்தையும் அம்மா பொண்ணாக நடித்த இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன், என்றைக்குமே மறக்காமல் எங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கோம், என் மனசுலையும் என் குழந்த மனசுலையும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறாரு நிறைய. அப்போ நிறைய ஆர்டர் பண்ணும்போது காவேரி கேட்குறாங்க, பெரிய காவேரி, ஏன் சார் நீங்கள் இவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்க, எதுக்காக அப்படின்னு. அப்போ விஜய் சொல்கிறாரு, அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நிறைய பசிக்கும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு நல்லா பசிக்குது அப்படின்னு. ஏன் உங்களுக்கு பசிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே காவேரி மிஸ்ஸும், ஐயோ எனக்கும் நிறைய பசிக்குது சார் அப்படின்றாங்க. சொன்னதும் உடனே அப்புறம் என்ன, எடுத்துகிட்டு வர்றத எல்லாத்தையும் இன்னைக்கு பூந்து கட்டலாம் நம்ம எல்லாரும், அதான் நிறைய ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து காவேரியோடைய அம்மாவுக்கு காவேரியோடைய கடைசி தங்கச்சி நர்மதா கால் பண்ணுறாங்க. நாளைக்கு நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு வரேம்மா அப்படின்னு வெளியில் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது, உடனே யார் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி கேட்குறாங்க. அப்போ சாரதா சொல்கிறாங்க, அம்மு இது உங்கள் மிஸ்ஸோட தங்கச்சி, அவங்க நாளைக்கு வீட்டுக்கு வராங்க, நீயும் வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி மிஸ் சொல்கிறாங்க குட்டி காவேரி கிட்ட, அதாவது அம்மு இன்னைக்கு அதாவது உன்னையும் அப்பாவையும் பற்றி நிறைய எங்கள் அம்மா என் தங்கச்சி கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க, உங்களை பார்க்கறதுக்காகவே வீட்டுக்கு வரா, ஊருக்கு வரா அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நர்மதா வந்ததும் என்னென்னலாம் இவங்களை பற்றி விஷயத்தை எதனா லீக் அவுட் பண்ணுவாங்களான்றத நாளைய கதையில் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, பாய்.